அயல் நாடுகளில் தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு மகிழ்ச்சி வரும். எங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் இங்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அல்லது எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை சார்ந்தவர்கள் இங்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். இது தொடர்ச்சியாக இப்பொழுது பல நாடுகளில் தமிழ் சொந்தங்கள் உயர்வான பதவிகளை அடையக்கூடிய களங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரித்தானியாவை பொறுத்தமட்டில் உமா குமரன் அவர்களுடைய வெற்றி, அவர்கள் அந்த களத்தில் நின்ற நேரம், அவர்கள் கண்டிப்பாக வெல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஒவ்வொரு தமிழர்களும் எடுத்து வைத்து கொண்டு அந்த தேர்தல் முடிவு எப்படி வரும் என்று காத்திருந்த பொழுது அவர்கள் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தி அறிந்த பொழுது நம்மை அறியாமலே நமக்குள் ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. அதுபோலத்தான் இன்னும் பிற நாடுகள், ஒன்றியோ மாநிலத்தில், அமெரிக்காவின் ஒன்றியோ மாநிலத்தில் ஒருவர் அங்கு வெற்றி பெற்று களம் அமைத்த பொழுது அது நமக்கு ஒரு பெரிய பெருமை சார்ந்த விடயங்களாக இருந்தன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகள் எல்லாம் கேட்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடிவிடும். இப்பொழுது உமா குமரன் அவர்கள் வெற்றி பெற்றார். உமா குமரன் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு பிரித்தானியாவில் தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த பல விடயங்களை மையப்படுத்தி இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர் பல கட்டங்களில் பேசியிருக்கக்கூடிய செய்தியும், அதற்கான ஆக்கப்பூர்வமான நகர்வுகளை அவர் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வெற்றிகள் தான் தமிழர்களுக்கான ஒரு மாற்று அரசியலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இது போன்ற வெற்றிகள் உமா குமரனுக்கு மட்டும் கிடைத்த வெற்றிகள் அல்ல, இதுபோன்று வெற்றி கிடைத்திருக்கக்கூடிய பலர் தமிழர்கள் விடயத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது அதுபோன்ற ஒரு நகர்வு தான் இருக்கிறது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றன. அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசி என்கின்ற அந்த பகுதிக்கு மேயருக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் பலர் போட்டியிட்டு இருக்கின்றார்கள். இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் ரெனி சம்பத் என்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் அங்கு களத்தில் நிற்கிறார். 31 வயது அவர் இந்த மேயர் களத்தில் நிற்கிறார். ஜனநாயக கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அவர் வெற்றி இலக்கை நோக்கி நகர்வார் என்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அவரை மையப்படுத்தி பெருமைப்படக்கின்ற பல களங்களும் எடுத்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழர்களை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் வாஷிங்டனில் மேயராக மாறக்கூடிய களம் உருவாகி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அது குறித்த ஒரு தேடலை எடுத்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு தேடலைத்தான் இந்த காணொலியில் நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன். இந்த ரெனி சம்பத் என்கின்றவர் எங்கு பிறந்தார் என்கின்ற பொழுது அதற்கான ஒரு தேடலை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி என்று வர்ணித்தால் அது மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தெற்கு பகுதி என்று அழைப்பார்கள். மதுரையிலிருந்து நாம் நேராக சென்று விட்டால் விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோயில் என்ற களம் அமைந்துவிடும். இன்னொரு புறம் பயணத்தை எடுக்கின்ற பொழுது கம்பம், போடி, தேனி போன்ற பகுதிகள் இடம்பெறும். இவைகள் அனைத்துமே பார்க்கின்ற பொழுது தென்னகத்தை, அதாவது தென் தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு வலை சார்ந்த, அதாவது குடும்ப வலை சார்ந்த ஒரு தொடர்புகளாகத்தான் இவைகளை நம்மால் பார்க்க முடியும். அப்படி அழகிய ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய தேனியில்தான் இந்த ரெனி சம்பத் அவர்கள் பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் எல்லோருமே அந்த மண்ணில் தான் இருந்திருக்கிறார்கள். இந்த ரெனி சம்பத்துடைய 7வது வயதில் அவர்கள் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் குடிபெயர்ந்து அங்குள்ள உரிமைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் அமெரிக்கர்களாக மாறக்கூடிய ஒரு களம் அமைகின்றது. அதன் பின்பு அங்கு படிப்பை தொடர்கின்றார் ரெனி சம்பத். இப்பொழுது அவருக்கு 31 வயது. இந்த சூழலில் அந்த ஜனநாயக கட்சியில் அவர் அங்கம் வகிக்கிறார். அந்த கட்சி நடத்தக்கூடிய பல விடயங்களில் மிக முனைப்புடன் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. மக்களிடம் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் என்பதை விட மிக தெளிவாகவும் மிக துணிவாகவும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று
அந்த ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் அவரை தொடர்ச்சியாக அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் இப்பொழுது மேயருக்கான களத்தில் அவர் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். இப்பொழுது வாஷிங்டனில் இருக்கக்கூடிய தமிழர்களை பொறுத்தமட்டில் நம் மண்ணை சார்ந்த ஒருவர் இந்த களத்தில் நிற்கிறார் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே ரெனி சம்பத்திற்கு பெருவாரியான ஆதரவு தமிழர்கள் மட்டுமன்றி இந்தியர்களும் ஆதரவுகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் களத்தை மையப்படுத்தி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இது சார்ந்து நாம் அங்கு இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டாரத்தில் இது குறித்த செய்திகளை நாம் தேடி எடுத்தோம். வாஷிங்டன் தேர்தல் களத்தில் ரெனி சம்பத்திற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது அல்லது அவருக்கான ஆதரவு நிலை எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்வியை நாம் வைத்த பொழுது பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விடயம், இந்த முறை ரெனி சம்பத் வெற்றி பெறுவதற்கான களங்கள் மிக அதிகமாக இருக்கிறது, அதற்கான சூழல் அங்கு உருவாகி இருக்கிறது. அவர் வெற்றி பெற்றுவிட்டால் வாஷிங்டனின் மேயராக அவர் பதவி ஏற்பதற்கான ஒரு களம் அமையலாம். அப்படி அமைகின்ற பொழுது நாம் தமிழர்களாகவோ அல்லது இந்தியர்களாகவோ அதை குறித்து பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமலே நமக்குள் ஒரு பெருமை வரும். அந்த பெருமையை மையப்படுத்தி தான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். களத்தில் இருக்கக்கூடிய ரெனி சம்பத்திற்கு ஆதரவாக களத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இது கண்டிப்பாக ரெனி சம்பத்திற்கான களமாக இருக்கிறது. வெற்றி இலக்கை நோக்கி அவர் முன்னேறி கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக அவர் வெற்றி இலக்கை அடைவார். அவருடைய பேர் பரபரப்பாக பேசப்படும். அதற்கான அனைத்து களங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும்? அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படுமா? அமெரிக்கர்கள் ஒரு இந்தியரை ஏற்று அவருக்கான களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு அவர்கள் முன் வருவார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருந்தால் கூட ரெனி சம்பத் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயம் மிக தெளிவாக தெரிகிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்படி உமா குமரன் அவர்கள் பிரித்தானியாவில் ஒரு பெரிய ஆளுகையாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறாரோ, அதுபோல இப்பொழுது ரெனி சம்பத் அவர்களும் இந்த அமெரிக்கா மண்ணில் தன்னை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு தளமாகவும் ஒரு களமாகவும் இந்த வாஷிங்டன் மேயர் போட்டி வந்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு வைக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. வாழ்த்துவோம் அவருடைய வெற்றிக்காக. இதுபோன்று பல நாடுகளில் தமிழர்கள் ஆதிக்க சக்திகளாக வளருவதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதான ஒரு வேண்டலாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.